ஹலோ தமிழன்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தேன். போர் அடிச்சுது, ஏதாவது வீடியோ பண்ணுவோமே அப்படின்ட்டு சும்மா கேம் உள்ளே போனோம். கண்டென்ட் எதுவும் தெரியல, சும்மா போனேன். எவனா வருவானான்னு பார்த்தேன், ஒருத்தன் மட்டும் இருந்தான். சரி, அவனை கூப்பிட்டு போயிட்டேன். என்னன்னு சொல்கிறான்னா, இப்போ ஃப்ளைட்டு ஓட்டுறதுனால என்னை நீங்கள் பைலட்னே கூப்பிட்லாம் அப்படிங்கிறான். என்னடாடி, அந்த படத்தில் அப்புறம் அடுத்தது வேறு ஏதோ வார்த்தைலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பேசணுன்னாக்கா இதை எடுத்து வீடியோவாக போட முடியாது அப்படின்ட்டு நம்ம கேம் உள்ளே போவோம். எங்கேயோ இறக்குறான், இங்கடா டே பீக்கில் ஏன்டா இருக்கிற? டே பீக்கு வேணாண்டா, டே அடிக்க வராதா, எனக்கு பிங்க் ப்ராப்ளம்லாம் வரும்டா. ஐயோ ஏய், நீ ப்ரோ பிளேயரா, உன்ன மாதிரிடா நான். கண்ணு ப்ளீஸ் கண்ணு கொடுங்க. எனிமே இருக்கானு. ஐயோ, பிங்க் ப்ராப்ளம். சீக்கிரம் ஏதாவது கார் இருந்தால் ஓடிடலாம். லம்போகினி, அவ்வளோதான், ஓடிடா. டே, நானா வரல, கிளம்பு. ஓடிடு தப்பிச்சிட்றா. தம்பி செத்துருப்பா, செத்துரு சீக்கிரமாக செத்துருவே. நான் தான் ரிவே பண்ணோம், என் காரில் தான் சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன். போ அவன் சாப்பிட்டோம், பச்சிக்கிறேன். நான் போய் லூட் அடிப்பேன். கைஸ், எனக்கு இப்போ ஒன்று தோணுது, இது ஒரு கண்டென்ட் ஆக்க போகிறேன். இப்போ என்னன்னா, இந்த கேம் ஃபுல்லாக கன் யூஸ் பண்ணாமல் பூயா அடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு கன்று, ஒரே ஒரு புல்லட் அந்த கன்னுலேருந்து வெளியே வந்தால் கூட இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாம் அன்ஃபாலோ பண்ணுறேங்க. ஓகேங்களா? சரி, காயின் பிடிச்சிக்கலாம். இந்த நாய் சேர்த்துரும், இப்படி இருந்தாலும் அதை ரிவே பண்ணோம். காயின் பிடிச்சிக்கலாம். கன் எடுத்துக்கிறோம். என்ன இன்னும் சாவாமல் இருக்கிறான்? இவ்வளோ நேரம் சாவாமல் இருக்கானே, சரியில்லையே, அடிக்கிறானோ என்ன? தப்பாக இருக்கே. ப்ரோ பிளேயராக மாறிட்டானா? சரி, கேக்கு சாப்பிட்டு போவோம். சாப்பிட்டுப்பா. யாருக்கு பர்த்டேன்னு தெரில, வெட்டி வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று நம்மளுக்கு எம்டன் ஏறா இவன் வேறு. எம்டன் ஏறா. போ கரெக்டாக தான்டா இருக்கு. ஆமாம்ல, இது வேறு. சரி, ஓகே, போயிட்டு மெடி இருக்காங்க. இவன் இறங்கி அடித்த சம்பவம் பண்ணிருக்கான். சொல்லும் போது செத்துப்போடா. என்ன வேற கூப்பிட்றாங்க. ஏண்டா, அப்பயே சொன்னேனே பீக்கில் இறங்காதன்னு. ஏண்டா செவலை, அப்பயே சொன்னேனேடா, கேட்டியடா? அரும்படா. ரிவே பண்ணுமா? அப்படியா? இந்த இருங்க, ஏதோ டீம்மேட்டாக போயிட்ட, ரிவே பண்ணி விட்றேன். லம்போனி இது என்ன ஸ்கின்னு? ஓசியில் கொடுத்த ஸ்கின்னு தானே இது? ஆமான்னு நினைக்கிறேன். இவன் கண்ட்ரோலை வச்சுன்னு என்னத்தை பண்ண போகிறான்னு தெரில. ரிவே பண்ணுறேன்டா. கத்தாதரா. ஹேண்டிலிங் வர மாட்டேதுரா. கத்தாதரா. காயின் பிடிச்சி ரிவே பண்ணுறேன்டா. டிரைவிங் ஸ்கில்லாம் அப்படி இருக்கும். டிடிஎஃபோட தம்பி நான், தெரியுமா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் சுடாதீங்கடாடி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் விராட் கோலி தம்பின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தான். காரு நின்ன இடத்துலேருந்தே ஜம்ப் பண்ணும். நான் டிடிஎஃப் தம்பின்னு சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. சரி, ரிவே பண்ணுறேன், கத்தாத. என்ன அப்படி தான் பேசுவேன். பீக்கில் போய்ட்டு அடிக்கிறேன்ற பேரில் இறங்கி செத்தியடா. ஏண்டா, எனக்கு ப்ளஸ் அப் பண்ணி தர சொல்லி ஒன்று கூட்டண்டா. ரிவே பண்ணுமா ஒன்று வேறு? ப்ரோ, காயினே இல்லை ப்ரோ. காயினே முட்டையில் இருக்குது. எனிமெண்ட்டான் சொல்லுங்க. உன்னை ரிவே பண்ண முடியுமாடா? எனிமெலாம் வரும். காயினே இல்லைடா. காயின் இருந்தால் கொடுத்தேன்டா. காயினே சுத்தமாக இல்லை. காயின் இருந்தால் பண்ணியிருக்கலாம்டா, உன்னை ரிவே பண்ணிருப்பேன்டா. மிஸ் ஆயிடுச்சுடா. சாரி ஃபார் த எனிவேஸ் ஆல்வேஸ் எனிதிங். சரி விடுங்க, உன்னை ரிவே பண்ண முடியலடா, காயின் இல்லைடா. சரி விடுங்க, அழுகுறான், வெளியே போயிடுவேன்றான். டே, ஆஃப்லைனில் போகாத, ரிவே பண்ணி விட்றேன். பொழிச்சு போ.
நம்ம லம்போகினி எடுத்துகிட்டு கிளம்புவோம். இப்போ ஒரு பைக்கு கிடச்சா நல்லாயிருக்குமே. டிடிஎஃபாகவே மாறிடலாம். ஒரு பைக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். இங்கே பைக் அங்கே ஏதோ வண்டி இருக்க மாதிரி இருக்குது. பைக் இருக்குமோ? பைக்கு அப்போது பைக்கு. அவ்வளோதான். டிடிஎஃபாக மாறிய லைட் ஹவுஸ் கும்பல். அவ்வளோதான். என்ன தங்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம லடாக் நோக்கி பயணம் போயிட்டுருக்கோம். அங்கே அஜீஸ் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். நம்மளோட டிரைவிங் ஸ்கில் பற்றி உங்களுக்கே தெரியுங்க. சொல்லும் போது அடிக்கிறான் பாரு. அவ்வளோ பேக் கட்சி கிரைனிட் கட்சி. அதாங்க நம்ம பைக் ஸ்கில்லை பற்றி உங்களுக்கே தெரியும். எப்படி ஓட்டுறன்ற மட்டும் பாருங்கள். இனிமேல் நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அதிரடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். நான் இப்போ டிடிஎஃப்ல. தங்கம் எப்படி இருக்கீங்க? வாங்க, லடாக் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே போய்ட்டு அஜீஸ் மாப்பிள்ளையை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம போகலாங்க. சரிங்க, இங்கே எதாவது லூட் எடுத்துகிட்டு போவோம். அதுக்குள்ளே எவனா அதை அடித்தோம்னாக்கா எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல கண்ணை. எதுக்கு எடுக்கிறேன்னு எனக்கே தெரியல. சரி வாங்க, எடுத்துப்போம். இதுக்கும் அஜீஸே எப்போ அஜீஸே ஆஹா, என்ன பண்ணுற? க்ளவுஸ் மாற்றினா மக்களே. கையில் க்ளவுஸ் போட்டானா இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. கேமில் நம்ம சும்மா உட்காந்தாலே போதும், அவன் நம்மளுக்கு பூயாஸ் தந்துடுவான். அவன் கையில் க்ளவுஸை எடுத்து மாட்டிட்டானாக்கா பூயா கன்ஃபார்ம் அப்படின்னு எரினாக்கே தெரிஞ்சிடும். இட்டாச்சி க்ளவுஸ் எடுத்துட்டான், அதனால் எல்லோரும் செத்துருங்க அப்படின்னு எரினாவே ஒரு அறிக்கை விட்டு எல்லோரும் சாப்பிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இந்த ஏர் ட்ராப் ஃபஸ்ட்டு வரும். ஐயோ கேஸு. டிடிஎஃப் சொன்னால் கேஸ். டிடிஎஃப்க்கு தான்டா போடுவீங்க. நான் டிடிஎஃபோட தம்பிடாடி, எனக்கும் போடுவீங்களாடா கேஸு? டிடிஎஃப்னு சொன்னவொடனே கேஸ் போடுறானுங்க. இருந்தாலும் நான் டிடிஎஃப் தம்பி இல்லையா? கேஸ் வாங்குறதெல்லாம் எங்களுக்கு கட்டப்பை வாங்குற மாதிரி அப்படின்னு வரல. ஆம்பளை நல்லா வருதே. ஏண்டா ஒரு மாஸ் என்ட்ரி ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க. எரினா எனக்கு ஏதோ சூனி வச்சிட்டான் போல். பாருங்களா, ஏன்டா டே இவனுங்க உள்ளே விட்டு ஓட்டிகிட்டு வரோம் போகிறோம். நம்ம அவனுங்க சுடுவானுங்க, அப்படியே வண்டியை சுடுவானுங்க, கெத்தாக இருக்கும். நம்ம அவனுங்க நடுவில் உள்ளே பூந்து அவனுங்க பக்கத்தில் ஆக்சிலேட்டரை முறுக்குன்னு முறுக்கிட்டு வரலாம். எங்கே எவனையும் காணுமே. சரி வாங்க, நம்ம போய்ட்டு அஜீஸ் மாப்பிள்ளையை பிக்கப் பண்ணுவோம். மாப்பிள்ளை வந்துட்டேன். தங்கம் அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இருறா, வரேன். வெயிட் ப்ரோ, வரேன் ப்ரோ. அஜிஸே கொண்டாரு இரு ப்ரோ, வந்துட்டேன். போயிட்டு இருக்கோம். என்ன இங்கே க்ளோவாலே எவனும் இல்லை. வச்சிருக்க போகிறீங்களா? அவனை தேவையில்லாம ரிவைவல் பாயிண்ட் உட்காந்துருக்குறான். டே நம்ம 2 பேர் தானே டீம்லையே. யாரா ரிவைவ் பண்ணுறேன்? இது வேறு பறக்குது பைக்கு. ஐயோ அடிக்கிறான் ப்ரோ. எவனா அடிக்கிறானுங்க ப்ரோ? வெடி போடுறா. என்ன அஜிஸே, தண்ணியில் குச்சி விளாண்டுக்கிறியா? என்ன லடாக்கில் எவ்வளோ குளிரான தண்ணியோ அதில் போயிட்டு ஃப்ரீஸ் ஆகிரும்டா. நெஞ்சு அப்புறம் எல்லாம் தான் ஃப்ரீஸ் ஆகிடும். சீக்கிரம் வாடா வா ப்ரோ. இவனு ப்ரோ பின்னாடி வர வந்துட்டானுங்க ப்ரோ போலீஸ் வந்துட்டானு ப்ரோ அடிச்சிருவானு ப்ரோ. கொல்ல வரான்னு ப்ரோ கொல்ல வராங்க ப்ரோ தப்பிச்சு வந்துரு ப்ரோ. நான் கிளம்புறேன். ஐயோ ப்ரோ வரானுங்க ப்ரோ உன்னை காப்பாற்றுறது என்னால் முடியாது ப்ரோ. அவனுங்களை அடிச்சுட்டு நீயே வந்துடு ப்ரோ. அவனுங்களை அடிச்சுட்டு நீயே வா. என்ன ப்ரோ அடி வாங்குற போல்? என்ன ப்ரோ அடி ஐயோ இட்டாச்சா போட்டானுங்க. இட்டாச்சி எங்களால் காப்பாற்ற முடியல. ஐயோ இட்டாச்சி போயிட்டியேடா. என்ன இட்டாச்சி இப்படி ஆயிடுச்சு? சரி விடு, ரிவே பண்ணுறேன். வா உன்னை ரிவே பண்ணியே இந்த மேட்ச்சில் நான் ஓஞ்சி போயிடுவேன். டேய் எனக்கு ப்ளஸ் பண்ணி தருவேன்னு நினச்சி உன்னை கூப்பிட்டு வந்தேன்டா. செத்துனே இருக்கிறியாடா? ஏண்டா நான் தான் பாட்டு மாதிரி ஆடுறேனாக்கா நீ அதுக்கு மேலே. கேஷ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன்ட்டேன். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஸ்கூலில் ஒரு ப்ரோ பிளேயரை இன்றைக்கி பார்த்தேன். யார் தெரியுமா?
எங்கள் பிசிக்ஸ் சார். அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவர் செக் அவன் பொருளை வாங்கி அவனே போடணுன்னு அந்த மாதிரி. இன்றைக்கி ஏதோ டெஸ்ட் வச்சுருந்தார் போல், எவனும் படியல. அந்த கையில் இருந்த நோட்டை வாங்கி தலை மேலே ஒருத்தனுக்கும் ஹெட்ஷாட் அந்த மாதிரி வந்தது. படா ப்ரோ பிளேயர். அவர்கிட்ட போயிட்டு நானே கிளாஸ் எடுத்து வந்துடலான்னு இருக்கேன். அந்த மாதிரி ஹெட்ஷாட் விழுது காய்ஸ். ஒருத்தர் ட்ரிபிள் டைல் டபுள் கில்லு அப்படியே போயிட்டே இருக்காரு. ஏஸ்லாம் அடிக்கிறாரு காய்ஸ். ஒரு பீரியடில் 19 கில் அடித்தார் காய்ஸ் அவர். அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். ஐயோ சொல்கிறானுங்க காய்ஸ். ஐயோ டே இருங்கடா கொண்டாரண்டா. இந்த மேட்சாவது பூயா அடிக்க விடுங்கடா. இந்த டாஸ்க்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் இன்னும் கன் எடுக்கக்கூடாது இந்த மேட்ச்சில். ஐயோ நான் இந்த கன்னை எடுக்கக்கூடாது. ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணக்கூடாது இந்த இதில். ஆமாடா முடிஞ்சா என்ன அடிச்சு காட்டுங்களா. இந்த வாட்டி பூயா எனக்கு தான்டா முடிஞ்சா. கேஸ் போயிடுச்சு மக்களே, கேஸ் போயிடுச்சு. நல்ல வேலை. டிடிஎஃப்க்கு தான் கேஸ் போகாது போல், நம்மளுக்கு கேஸ் போயிடுச்சு. பரவாயில்ல. பறக்கிறோம். வண்டி போடா. கண்ட்ரோலை வச்சுட்டு போக மாட்டேறான். முடிஞ்சா அடிச்சு ஈபியில் மாற்றி வாமா. முடிஞ்சா அடிச்சு காட்டுங்கடா. முடிஞ்சா அடிடா. டிடிஎஃப் தம்பிடா. வளைச்சி ஓட்டுவேன்டா. வளைச்சி ஓட்டுவேன்டா. டேய் வாங்கடா. முடிஞ்சா அப்படிங்கடா. டே சாரா தெரியாமல் சொல்கிறேன். டே தெரியாமல் சொல்கிறேன்டா. விட்டுருங்கடா. இட்டாச்சி வந்துட்டுருக்கேன் கொஞ்ச நேரட்டே. செத்துறாத. அடிக்காதீங்கடா ப்ளீஸ்டா. இட்டாச்சி செத்துறாதரா. நான் தான் ஒன்று டே இப்போ தான்டா கொஞ்சமாவது பெருமையாக பேச விடுங்கடா. கொஞ்சமாவது மாசாக ஏதாவது பேச விடுங்கடா. இப்படி பண்ணுறீங்களேடா. அவள் தான் இட்டாச்சி ரிவே பண்ணு காய்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அவன் க்ளவுஸ் எடுத்துட்டானாக்கா கெரினாக்கே தெரிஞ்சிடும்னு. நம்ம சும்மா இருந்தால் போதும்னு. அதனால தான் நான் வேணுன்னே சேர்த்தேன். அவன் நம்மளுக்கு போயாச்சு தந்துடுவான். என்ன ஏன்டா ரிவே பண்ணுறேன்? நீ தான் போயாச்சிருவேன். நீயாச்சு குத்துரு. நான் வேறு வந்துட்டு சும்மா எவனும் வராமல் அட்றான். போகிறான். ஐயோ இட்டாச்சியா. மண்டையில் கேக்கை கவுத்து கொண்டு வந்து ஒருவர் அடித்த சம்பவம் பெர்முடாவில் நடந்தேறியுள்ளது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஆனால் நீங்கள் கேட்குறது என் காதில் உள்ளது. என்னடா 2 வீடியோ போட்டேன், 2 வீடியோவும் தோற்றே போடுறீங்களேன்னு. என்ன பண்ணுறது, எனக்கு பிளேயிங் வராதுங்க. ஆனால் ஊருக்குள்ளே ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னு சுற்றிட்டு தருவேன். ஓகே, நம்ம அளவுக்கும் என்றைக்காவது பூயா அடிக்கிற காலம் வரும். அன்றைக்கி அதை ஒரு விமர்சையான ஒரு செலப்ரேஷனோடு பண்ணிடலாம். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். அவ்வளோதான்.